பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो. தேவனுடைய பிரதான கிருபையினாலும் அளவற்ற இரக்கங்களினாலும் அருமை ஆண்டவர் கடந்த நாட்களிலே அடியோனும் கூட இருந்து சகல காரியங்களிலும் தேவனாக்கியர் நடப்பித்த அற்புதமான அதிசயமான காரியங்களுக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். और परमेश्वर के बड़े अनुग्रह से परमेश्वर ने भी मुझे चलाया, अगुवाई किया और यहाँ पर आकर आराधना करने के लिए परमेश्वर ने अनुग्रह किया. ऐसे परमेश्वर को धन्यवाद करता हूँ. கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். परमेश्वर भला है और वो भलाई करता है. எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறோமோ கூப்பிடுகிறோமோ உடனடியாக தேவனாகிய கர்த்தர் செவி கொடுத்து நன்மைகளை செய்கிறார். जब जब हम परमेश्वर को देखकर पुकारते हैं तब तब परमेश्वर हमारी ओर देखते हैं और वे भलाई करते हैं. அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். उस तरह की सौभाग्य को परमेश्वर ने हमें दिया है. தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த மகிழ்ச்சியாக நம்ம எப்பொழுதும் காணப்படலாம். इसलिए परमेश्वर के लोग हम हमेशा आनंदित रह सकते हैं. அதாவது தேவனிடத்தில் எதை கேட்கிறோமோ கேட்கிறதுக்கும் அதிகமாக அவர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். जो भी हम परमेश्वर से मांग करते हैं वो परमेश्वर हमें देने के लिए काफी है. அவர் நம்முடைய தந்தையாய் இருக்கிறார். वो हमारा पिता है. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். हम उनके संतान हैं. நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். हमारी जो भी जरूरत है वो परमेश्वर जानते हैं. நாம் கேட்கிறதுக்கும் அதிகமாக அவர் நமக்கு தருகிறார். जो हम पूछते हैं परमेश्वर से उससे भी अधिक देने के लिए परमेश्वर तैयार है. கர்த்தர் கொடுத்த வேத வசனங்களை அவருடைய சமூகத்திலே தியானிப்போமாக. परमेश्वर ने जो वचन दिया है वो परमेश्वर के समूह पर ध्यान करेंगे. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் रोमियो की किताब 8वां अध्याय முதலாம் வசனத்தை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். पहले वचन को कोई उठकर ऊंची सबसे पढ़ सकते हैं. रोमियो 8वां अध्याय वचन 1. உட்காரலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो. ஆனபடியால் इसीलिए கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து अगर हम जो है मसीह यीशु में अंदर है, மாம்சத்தின்படி நடவாமல் अगर हम जो भी है शारीरिक के तौर से ना चले, ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. जो भी आत्मा के अनुसार चलते हैं उन पर कोई दंड की आज्ञा नहीं आती है. இந்த இடத்துல மூன்று காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर 3 कार्य लिखा गया है. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். मसीह यीशु में बना रहना है. மாம்சத்தின்படி நடக்க கூடாது. मासिक तौर से नहीं चलना. ஆவியின்படி நடக்க வேண்டும். आत्मिक रीति से चलना है. இப்படி செய்தால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். इस तरह अगर चलेंगे तो हमें दंड की आज्ञा नहीं है कर पवित्र आत्मा कहता है. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். यीशु मसीह में बना रहना, उस तरह हमें रहना है. அது நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். वो हम जानते हैं. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே 2 कोरिन्थियों 5वां अध्याय 17 वचन, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், एक अगर यीशु मसीह में है तो, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், अगर एक इंसान यीशु मसीह के अंदर है அவன் तो, புது சிருஷ்டியாய் இருக்கிறான். वो नया सृष्टि है. பழையவைகள் ஒளிந்து போயின, सारे पुराने बातें எல்லாம் புதிதாய் என்று எழுதப்பட்டுள்ளது. सब बातें नई हो गई कर लिखा है. மறுபடியும் பிறந்த அனுபவம், वापस जन्माने का जो भी अनुभव. பிறப்பிலே நாம் பாவிகளாய் காணப்பட்டோம். जब हम पाप में उत्पन्न हुए, हम जब जन्म हुए तब पाप में उत्पन्न हुए. நம்முடைய கர்த்தராகிய இயேசு நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். यीशु मसीह ने हमारे लिए उद्धार किया. நமக்கான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். परमेश्वर ने हमारे लिए सारा कार्य पहले ही तैयार कर रखा. நாம் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க வேண்டும். இவ்வளவுதான் நம்முடைய வேலை. हमें उसे विश्वास करना है, उसे मानना है और उसके अनुसार जीना है. इतना ही हमारा काम है. இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவமானது फिर वापस जन्मना, इसका जो भी अनुभव है, நம்ம ஒரு புது படைப்பாக மாற்றி விடுகிறது. वापस जन्म लेना एक नई सृष्टि हमें बना देता है. இதற்கு முன்பாக பலவிதமான பாவங்களிலே நாம் இருந்திருப்போம். इसके पहले बहुत सारे पापों में रहोगे. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மூலிகை ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு நாம் பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம். और हम बपतिस्मा पाकर, पवित्र आत्मा पाकर, पवित्र होने के बाद हम पवित्र जिंदगी जीने के लिए तैयार होते அந்த हैं. பலவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. सारी पुराने बातें हट गई कर यहाँ पर लिखा गया है. அப்படி ஒளிந்து போய்விட்டதுதான். अगर वैसे पुराने बातें तो हट गई. ஆனால் இங்கே அப்போஸ்தலன் எழுதுகின்ற பொழுது यहाँ पर जब प्रेरित लिखता है, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து यीशु मसीह के अंदर बने रहकर மாம்சத்தின்படி நடாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. मासिक तौर से जो चलता है और आत्मा से जो चलता नहीं है, जो मासिक तौर से नहीं चलता और आत्मा से चलता है,
उसे कोई भी दंड की आज्ञा नहीं है। ரட்சிக்கப்பட்டு उद्धार पाकर புது சிருஷ்டியான பின்பு नई सृष्टि बनने के நம்முடைய बाद வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். हमारी जिंदगी परमेश्वर के प्रिय रहना है। அதற்கு பின்பு நாம் நம்முடைய விருப்பம் போல ஜீவித்து விடக்கூடாது. उसके बाद हम हमारे इच्छा के अनुसार जीना नहीं है। ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஜீவிப்பதற்கு, परमेश्वर की इच्छा के अनुसार जीना, ஒரு பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு, पवित्रता से जीना, ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு एक महिमा रूपी जिंदगी जीना ஆண்டவர் அதற்கான கிருபைகளை நமக்கு தருகிறார். परमेश्वर उसकी अनुग्रह हमें देता है, அதற்கான வல்லமைகளை தருகிறார். उसके लिए सामर्थ देता है। அவர் என்னை நடத்துகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமா वो मुझे चलाता है, इस तरह लिखा है। தேவன் நம்மை நடத்துகிறார். परमेश्वर हमें चलाता है। தீத்து 3ஆம் அதிகாரம் और तीतुस 3 अध्याय 2ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால் दूसरे वचन से अगर हम देखें तो மிகவும் தெளிவாக அங்கே எழுதப்பட்டு உள்ளது. और बहुत स्पष्ट रीति से लिखा है। தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து तीतु 3:2 को कोई पढ़े, ஒருவனையும் தூசியாமலும் और किसी का बदनाम न करे, சண்டை பண்ணாமலும் झगड़ालू ना हो, பொறுமை உள்ளவர்களாய் कोमल स्वभाव का, எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவோ सभी मनुष्य के साथ नम्रता के साथ रहना நீ அவர்களுக்கு நினைப்பூட்டு. तो उन्हें याद दिला। தேவனுடைய பிள்ளைகளுக்கு நினைப்பூட்டு. परमेश्वर के लोगों को याद दिला। தேவனுடைய பிள்ளை யாரையும் தூசிக்க கூடாது. परमेश्वर के जो लोग किसी को दूषण नहीं करना, அவர்கள் யாரிடத்திலும் சண்டையிடக்கூடாது. किसी के साथ वे झगड़ा नहीं करना, அவர்கள் எல்லாவற்றிலும் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். सभी बात में वे लोग नम्रता से रहना, மனுஷருக்கு சாந்த குணத்தை காண்பிக்க வேண்டும். शांति की गुण रहना है। அதை நீ அவர்களுக்கு நினைப்பூட்டி அவர்களுக்கு போதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है कि ये मेरे बच्चों को तू बता और उन्हें सिखा। அவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். उद्धार पाए हुए लोग, परमेश्वर के लोग इस तरह रहना है। ஏனெனில் முற்காலத்திலே पिछले समय पर, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக उद्धार पाने के पहले நாமும் புத்தியினராய் காணப்பட்டோம். हम भी निर्बुद्धि थे, கீழ்ப்படியாதவர்களாய் காணப்பட்டோம். नहीं मानते थे, வழி தப்பி நடக்கிறவர்களாய் காணப்பட்டோம். रास्ते से हटकर चलने वाले होते थे। பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் நாம் அடிமைப்பட்டவர்களாய் காணப்பட்டோம். बहुत सारे अभिलाषों और सुखविलास के में हम उसके दास्तों में थे, துர்க்குணம் உள்ளவர்களாய் காணப்பட்டோம். और बैर विभाव रखते थे, பொறாமை உள்ளவர்களாய் காணப்பட்டோம். और घृणित रहते थे, பகைக்கப்படத்தக்கவர்களாய் காணப்பட்டோம். एक दूसरे से बैर रखते थे, ஒருவர் ஒருவர் பகைக்கிறவர்களாய் காணப்பட்டோம். एक दूसरे से बैर रखते थे। முற்காலத்தில் இப்படிதான் இருந்தோம். पिछले समय पर हम ऐसे थे, ரட்சிக்கப்பட்ட முன்பு இப்படி இருக்க கூடாது என்று வேதவசனம் நம்மை எச்சரிக்கிறது. और उद्धार पाने के बाद इस तरह नहीं रहना कर शास्त्र हमें चेतावनी। நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். परमेश्वर के लोग हैं, பரிசுத்தவான் நமக்குள்ளாக இருக்கிறார். पवित्र आत्मा हमारे அவர் अंदर है, தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம்தான் நாம் பேச வேண்டும், செய்ய வேண்டும். और परमेश्वर के प्रिय कार्य ही बोलना है और वो करना है। நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் परमेश्वर की दया மனுஷராகிய நம்மேல் உள்ள அவருடைய அன்பும் பிரசன்னமான போது, और जब पर मनुष्य का जो प्रेम है जब हम पर प्रकट हुआ, நம்முடைய நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அல்ல, हमारी जो धर्मी की क्रिया से नहीं, அவர் தம்முடைய இரக்கத்தின்படியே, अपनी वो दया से, ஆண்டவருடைய கிருபையின்படியே, परमेश्वर के अनुग्रह से மறு ஜென்ம முழுக்கினாலும் और नया जन्म हमें ले बनाया। பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலால் நம்மை ரட்சித்தார். पवित्र आत्मा के जो नए बनाने के द्वारा हमें नया बनाया। பழைய மனுஷனிலிருந்து புதிய மனுஷனாய் மாறி இருக்கிறோம். पुराने इंसान से हम नए इंसान बने। இந்த பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு इस पापों को सारे को कबूलात कर முழுகி ஞானஸ்நானம் பெற்று, डूबकर बपतिस्मा लेकर, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று, पवित्र आत्मा की अभिषेक पाकर, பரிசுத்தவான்களாய், पवित्र इंसान के समान நீதிமான்களாய், धार्मिक जिंदगी, ஒளி உள்ளவர்கள் இந்த உலகத்தில் நாம் காணப்படுகிறோம். ज्योति के समान इस दुनिया पर रहना है। ஹalleluya. हालेलुया। இப்படிப்பட்ட மேன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. इस तरह की जो है महिमा का की कार्य हमें दिया हुआ அப்ப है। இப்படிப்பட்ட ஒளி உள்ள நாம் इस तरह की ज्योति पाए हम, நம்மில் உள்ள ஒளி இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். हमारे अंदर की ज्योति अंधकार ना हो जाए, इसमें हमें ध्यान रखना। நாம் எங்க போனாலும் ஒளியாகத்தான் காண வேண்டும். हम जहाँ भी जाए ज्योति के समान रहना। கிறிஸ்துவின் ஒளி நம்மிலிருந்து மற்றவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும். मसीह की जो ज्योति या प्रकाश है वो हमारे अंदर से चमकनी है। நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களும் கிறிஸ்துவண்டை வர வேண்டும் हमारी जिंदगी को देखकर ये भी मसीहा के पास आना है, என்று வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहती है। ஆனபடினால் தான் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கின்ற பொழுது, इसलिए मसीह यीशु में
के अंदर बने रहना कर लिखा है। இப்படி நமக்கு ஒரு பெரிய மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ऐसी एक महिमा की कार्य हमें दिया गया है। கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே कोलोसियों 3 अध्याय முதலாம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், और पहले वचन पर अगर हम देखें, பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், अगर आप मसीह यीशु में अगर आप जीवित उठे तो பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுடன் நீதிக்கென்று நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். आपके लिए मरकर धार्मिकता के लिए जिलाए गए। கிறிஸ்துவுடன் கூட நீங்கள் எழுந்தது உண்டானால், मसीह यीशु में जिलाए गए तो கிறிஸ்து தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கும் இடத்துல மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. और मसीह यीशु जो दाहिने परमेश्वर के दाहिने हाथ पर बैठा हुआ है, उस तरह की कार्य को तुम लोग खोजो और ढूंढो करके लिखा है। இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, इस पृथ्वी की एक चीजें नहीं, மேலானவைகளை நாட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். स्वर्गीय कार्य ढूंढो कर पवित्र आत्मा के ஏனென்றால் பாவத்திற்கென்று நாம் மரித்தோம். पाप के लिए मरकर நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. हमारी जो जिंदगी और परमेश्वर यीशु मसीह के अंदर छिपा है। நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது और जीवित परमेश्वर जब प्रकट होते हैं, நாமும் அவரோட மகிமையில் வெளிப்படுவோம். हम भी महिमा पर परमेश्वर के साथ प्रकट होंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। இப்படி ஒரு மேன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. और इस तरह की महिमा की कार्य हमें दिया गया है। நம்முடைய ஆண்டவர் எப்பொழுது வருகிறாரோ और जब परमेश्वर आता है, அப்பொழுது நாமும் அவரோடு கூட போவோம். तब हम भी उनके साथ चलेंगे। அவருக்கு பிரியமா நாம் ஜீவிக்கிறபடியால், उनके प्रिय जब जिएंगे, பரிசுத்தமாய் ஜீவிக்கிறபடியால், पवित्रता से जिएंगे, நீதிமான்களாய் ஜீவிக்கிறபடியால், धार्मिक इंसान के समान जिए थे। எப்பொழுது அவர் கூப்பிடுகிறாரோ அப்பொழுது நாம் கடந்து போய் விடுவோம். जब परमेश्वर बुलाते तब हम चले இது जाते। வேதம் நமக்கு திட்டவட்டமாக இங்கே அறிவிக்கிறது. ऐसे शास्त्र हमें स्पष्टति से बताता है। இப்படிப்பட்ட மேன்மை நமக்கு இருக்கிறபடியால், इस तरह की महिमा की कार्य है, इसलिए ஒரு மேன்மை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने ऐसी अच्छी कार्य को दिया இந்த है। மேன்மை கொடுத்திருக்கிறபடியால் इस महिमा की कार्य दिया है, इसलिए எதை செய்யக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. क्या नहीं करना वो लिखा है। ஆகையால் इसलिए விபச்சாரம், और जो है व्यभिचार के कार्य, அசுத்தம், अशुद्ध की कार्य, மோகம், और इसकी इस तरह की कार्य, துர்இச்சை, और गंदी इच्छा, और பொருளாசை, और जो है कि संपत्ति पर ध्यान रखना, இவைகளை உண்டு பண்ணும் உங்களை அவயவங்களை அழித்து போடுங்கள். ये जो भी कार्य करता है इस सबको हटा दो। இவைகளுடைய தேவ, அதாவது இவைகளுடைய கீழ்ப்படியாதவர்கள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ये जो भी नहीं सुनते हैं, इन पर परमेश्वर की जो क्रिया है, परमेश्वर का प्रकोप है, वो आता है। நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், उद्धार पाए, நீங்கள் ரட்சிக்கப்படும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். आप उद्धार पाकर मसीहा के अंदर है। கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நம்முடைய ஜீவன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் मसीह சொல்கிறார். जैसे है और उसी तरह की जिंदगी हमारे पास भी होना। அதில் 10 வசனத்தை நாம் வாசிப்போமானால், वचन को पढ़े, தன்னை சிருஷ்டித்தோட சாயலுக்கு ஒப்பாய், और जिसने सृजनकार किया उसके स्वरूप के अनुसार நம்முடைய ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். मनुष्य परमेश्वर ने हमें बनाया है। அவருக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி उनके अनुसार पूर्ण ज्ञान पाने के लिए புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே என்று எழுதப்பட்டுள்ளது. नए मनुष्यत्व को पहन लिया है, नए मनुष्य को प्राप्त किया कर लिखा है। நமக்கு புரியுதா இது? हमें समझ நம்ம आता है। புதிய மனுஷனை ஒரு சட்டை போல தரித்து இருக்கிறோம். हम नए इंसान को एक कपड़े के समान पहने हैं। அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். उस तरह के अनुग्रह को परमेश्वर ने दिया है। அப்ப நம்ம எங்க போனாலும் நம்மள வாயில வந்தபடி எல்லாம் பேசிர கூடாது. तो हम जहां पर भी जाते हैं, हमारे मुंह में जैसे भी कार्य आता है ऐसा बात नहीं करना। ஏதோ மற்ற ஜனங்களை போல நாமும் தேவையில்லாத காரியங்களை பேசிவிட கூடாது. बाकी लोग के समान ना जरूरत की कार्य हमें தேவையில்லாத சண்டைகள் இடக்கூடாது. ना जरूरत की झगड़ा नहीं करना, தூஷணமான வார்த்தைகளை பேசக்கூடாது. और दुष्टता की कार्य को नहीं बोलना है। பரிசுத்தாவே தேவ நமக்குள்ளாக இருக்கிறார். पवित्र आत्मा परमेश्वर हमारे अंदर है। அவரை நாம் ஒருபோதும் துக்கப்படுத்த கூடாது. उन्हें कभी भी दुख नहीं पहुंचाना है। நம்மை பார்க்க நம்மில் தேவனாகிய கர்த்தரை பார்க்க வேண்டும். हमें जो देखता है, हमारे अंदर ही परमेश्वर को देखना है। கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று எழுதப்பட்டுள்ளது. मसीह यीशु के जो विचार ही तुम्हारे अंदर भी वो विचार होना है। கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது என்றால், परमेश्वर के अंदर रहना, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்தென்றால், मसीह यीशु में बने रहना। இப்ப பார்த்தா நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிறோம். और मसीह यीशु में हम बने हैं। இருக்கிறோமா இல்லையா? हम बने हैं या नहीं, நன்றாக தெரிகிறது. हमें अच्छे से पता है। இந்த உலக வாழ்க்கையிலே தேவையில்லாத கர்த்தரை பிரியாத அத்தனையும் நாம் விட்டு விட்டோம். और देखो, दुनिया पर जो ना जरूरत की कार्य सब कुछ छोड़ दिए। பாவமாய் காணப்படுற அத்தனையும் நாம் விட்டு விட்டோம். पाप की सारी कार्य हमने छोड़ दिया, அறிக்கை செய்து விட்டு விட்டோம். कबूलात कर छोड़ दिया। நாம் அதற்கென்று முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். उसके लिए हमने डूबकर बपतिस्मा पाया, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். पवित्र आत्मा की अभिषेक को पाया, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். परमेश्वर के संतान बने। அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எல்லாரும் கரெக்டா இருக்கும். ये पहले कार्य में हम सब सही है। ரைட் தானே? பாயிண்ட் நம்பர் 1ல பார்த்தோம், கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து मसीह यीशु में बने रहना।
இதுதான் இதுல எல்லாம் சரியா இருக்கிறோம், நமக்கே தெரியுது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், நீதிமானா இருக்கிறோம், பரிசுத்தவானா और இருக்கிறோம். हम पता है कि परमेश्वर में उद्धार पाए, हम धर्मी हैं और एक धर्मी की जिंदगी जीते हैं। இப்ப இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுகிறது என்றால், दूसरा पॉइंट क्या நீங்க बताता है? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். अगर उद्धार पाए हुए लोग उद्धार पाए हुए लोगों के समान रहना நீ है, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து விட கூடாது, तो मासिक कार्य के लिए जगह मत दे, மாம்சத்துக்கு நடந்து விடவும் கூடாது. मासिक कार्य के अनुसार नहीं जीना। அப்ப ஒருவர் மாம்சத்தின்படி இருக்கிறார் என்றால் अगर एक इंसान मासिक के अनुसार जीता है, நாம் அவர் எப்படி கண்டுகொள்ள முடியும்? कैसे हम उसे पता करेंगे? வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க, सफेद जो कपड़ा तो पहने होंगे, நல்ல பைபிள் எடுத்து பக்தியா கோயிலுக்கு வந்திருப்பாங்க, वो बाइबल तो लेके आते हैं, भक्त के साथ रहते हैं, நல்ல பாடல் பாடுவாங்க, अच्छी गीत गाते हैं, நல்ல ஜெபிக்க கூட செய்யலாம், वो प्रार्थना भी कर सकते हैं, எல்லாமே இருக்கலாம், ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. सब कुछ कहे क्योंकि उद्धार पाए। ஆனா மாம்சத்தின்படி இவர்கள் ஜீவிக்கிறார்கள் நமக்கு எப்படி தெரியும்? ये लोग मासिक अनुसार जीते यानी हमें कैसे அப்ப पता? ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த காரியம் இவர்களில் இருந்தால் இவர்கள் மாம்சத்துக்கு உரியவர்கள். और इस कार्य है तो ये लोग मासिक के जिंदगी जीते करके परमेश्वर ने लिख कर दिया है। கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் गलातियों 5वां अध्याय 19 20 21 வாசிக்கலாம். और 19 20 और 21 को पढ़े। गलातियों 5 19 20 21। மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் அது வெளியரங்கமாய் எல்லாருக்கும் தெரியும்படி தான் இருக்கும். இவன் மாம்சத்தின்படி தான் இருக்கிறான் அல்லது மாம்சம் ஜீவ எல்லாருக்கும் வெளியரங்கமா தெரியும் என்று ஆண்டவரே எழுதி வைத்திருக்கிறார். मासिक की जो कार्य है ये पूरी तरीके से प्रकट होगी। அவையாவன விபச்சாரம், விபச்சாரம், வேசித்தனம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर लिखा है शरीर के काम तो प्रकट है अर्थात व्यभिचार, गंदे काम, लुचपन, मूर्ति पूजा, टोना, बैर, झगड़ा, ईर्ष्या, क्रोध, विरोध, फूट, विधर्म, दाह, मतवालापन, लीला क्रीड़ा और इन जैसे जो भी काम है इनके विषय में से मैं तुम्हें पहले से ही कह देता हूँ, जैसा पहले कह भी चुका हूँ कि ऐसे काम करने वाले परमेश्वर के राज्य के वारिस न होंगे। இங்கே நாம் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर स्पष्ट रीति से लिखा है। முதல் பாயிண்ட்ல பார்த்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். पहले पॉइंट में देखे हम उद्धार पाए, எந்த சந்தேகமும் கிடையாது, उसमें कोई भी तरह की शंका नहीं। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், उद्धार पाकर परमेश्वर के लोग हैं। இப்ப அடுத்த பாயிண்ட்ல வரும்போது दूसरे पॉइंट पर आते हैं, ரட்சிக்கப்பட்டிருந்தால் அடுத்த மாம்சத்தின் கிரியைப்படி நீங்க நடக்க கூடாது. उद्धार पाए तो मासिक के कार्य क्रिया के अनुसार नहीं जीना है। இந்த பெரிய லிஸ்ட்ல நாம் இதில் எதில் நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். ये जो पूरे जो लिस्ट दिया इसमें हम कहां फंसे हमें देखना है। ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த இதில் எந்த காரியமும் நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. उद्धार पाने के बाद इसमें से कोई कार्य हमारे अंदर नहीं होना। மாம்சத்தின் கிரியைகள் வந்து வெளியரங்கமாகவே இருக்கிறது, யாருக்கும் தெரியும், பார்த்த உடனே தெரியும். मासिक कार्य जो है वो ये देखकर ही पता चल जाता है। விபச்சாரம், வேசித்தனம், காமம், அசுத்தம், காமவேர அசுத்தம் என்று எழுதப்பட்டுள்ளது. और यहाँ पर व्यभिचार लिखा, गंदे काम, लुचपन कर लिखा है। விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம் வைக்கிறது, मूर्ति पूजा करना, जादू टोना करना, இதெல்லாம் நேமா எல்லாரும் செய்ய மாட்டார்கள். ये सब कोई करते नहीं है। தேவனுடைய பிள்ளை சீக்கிரத்தை செய்ய மாட்டார்கள். परमेश्वर के लोग जल्दी से जल्दी तो नहीं करते। எதுக்கு இங்க அப்போஸ்தலன் அப்படி எழுதினாரு, நீங்க வந்து மாம்சத்தின்படி நடக்க கூடாது என்று? क्यों प्रेरित ने ऐसा लिखा कि मासिक के अनुसार नहीं जीना है? சொல்லுவாரு பகைகள், बैर, அப்ப யாருக்கு யாரும் பகை இருந்தாலும் किसी और किसी के विरोध कुछ बैर அது रखना, இருக்கக்கூடாது. விரோதங்கள், विरोध रखना, வைராக்கியம், और इस तरह की जो विरोध रखना या ईर्ष्या कर बोलते हैं। நான் இதுல ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம், அவன சோலிய முடிச்சு ஏதாவது ஒண்ணு வைராக்கியம். कोई भी चीजों को लेकर वे लोग क्रोधित रहते कि मैं इसे नहीं छोड़ूंगा, मैं इसे नहीं त्यागूंगा। எதற்கெடுத்தாலும் கோபங்கள், कोई भी कार्य के लिए क्रोध होना, சண்டைகள், झगड़ा करना, பிரிவினைகள், टूट फाट होना, மார்க்க பேதங்கள், और जो है अलग अलग जो होकर निकलना, பொறாமைகள், और जलन होना। பொறாமை ஒரு பெரிய எலும்புருகி. और जो जलन होना है वो है कि तुम्हारी जो
हड्डियों को भी वे पिघला देता யாருக்குள்ள है। பொறாம இருக்குதோ அவங்க ஒண்ணும் இல்லாம உருகி போயிருவாங்கன்னு வேதமே சொல்லுகிறது. जो बार बार हर एक कार्य से जलते हैं और उनकी हड्डी भी जो है वो पिघल जाती है करके शास्त्र लिखा है। கொலைகள், और किसी को मार डालना குடிவெறிகள், और पीना पियकड़ की समर களியாட்டுகள், और इस तरह की कार्य बुरे कार्य करना। அருமையான தேவனுடைய பெரிய லிஸ்ட் இங்க இருக்கிறது. यहाँ पर एक बड़ा लिस्ट लिख कर दिया இது எது நம்மிடத்துல காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ये क्या हमारे पास नहीं होना है, परमेश्वर जो बोलता है हमें ध्यान देना है। அப்பப்போ வந்தாலும் உடனே அது நம்ம பாவரிக்கையை சுத்திகரித்து கொண்டு தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க ஆரம்பித்து விட और வேண்டும். कब कब हमें इस तरह की कार्य की प्रकट होती है, हमें पता है कि हम ये कार्य पर फंसे हुए तो हमें पाप की कबूलात कर छोड़ देना है, இது ரொம்ப டேஞ்சரஸ். क्योंकि ये बहुत डरावना है। நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போயிருவோம்னு நம்ம கேட்ட சொல்ல எல்லாம் நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போயிருவோமா? अगर पूछेंगे तो कि हम सब स्वर्ग चले जाएंगे, போயிருவோம் இல்லையா? तो हम ஆனா இந்த जाएंगे। லிஸ்ட்ங்க இல்ல எதுமே இருக்க கூடாது. तो यहाँ पर एक लिस्ट दिया गया, बोले कि ये सब कार्य नहीं அவர் है। எல்லாம் முன்னால் சொன்னபடி திருப்பி கோபத்துல திருப்பியும் சொல்லுகிறேன். वो बोले कि जिस तरह मैं पहला कहता हूँ वैसे अभी भी कहता हूँ। இப்படிப்பட்டவர்கள் உள்ளவர்கள் அல்லது இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் और इस तरह जो भी करते हैं தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. परमेश्वर के राज्य को वे लोग प्राप्त नहीं कर அந்த सकते, பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி இருக்கிறார். और वो स्वर्ग के वारिस नहीं बन सकते करके लिखा है। இப்பமே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். अभी हम जांच कर देखें। ஆண்டவரே இப்ப போட்ட இந்த லிஸ்ட்ல நானும் சில காரியத்துல இருக்கிறேன்னு ए प्रभु, ये लिस्ट में तो मेरे भी कुछ कुछ कार्य है, சீக்கிரம் இந்த காரியத்தை என்னை விட்டு அகற்றி விடும், जल्द से जल्द ये कार्य मेरे से हटाओ, என்னை பரிசுத்தப்படுத்தும், मुझे पवित्र बनाओ। நான் நீதிமானா இருக்கிறேன், मैं உமக்குள்ளே பரிசுத்தவானா இருக்கிறேன். मैं पवित्रता से जीता हूँ। எந்த அளவுல முயற்சிறோமோ அந்த அளவுல தான் சீக்கிரத்துல இதுல இருந்து விடுபட முடியும். जितनी जल्दी प्रयास उठाएंगे उतनी जल्दी हम लोग बाहर हट सकते हैं। இப்ப பாருங்க, அதான் இந்த கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. ये जो क्रिया की प्रकट होती है, இப்ப டீக்கு நீங்க எங்காட்டையாண்டு கோவப்பட்டீங்க டக்குன்னு தெரிஞ்சிருதுல வெளியே. अगर समझो आप लोग मेरे से गुस्सा करे तो तुरंत बाहर पता ஒரு चल நாள் கூட சண்டை போடுறீங்க வெளியே தெரிஞ்சிருது. अगर एक दूसरे से लड़ाई करेगा तो तुरंत सबको पता चल जाता ஒரு है। ஆளுக்கு விரோதமா பேசுறீங்க தெரிஞ்சிருது. एक दूसरे के विरोध बात करते हो समय पता அப்ப चलता है। இதெல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. ये सब खुल्लम खुल्ला प्रकट இந்த होता है। மாம்ச கிரியைகள் நம்மிடத்திலே காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் इस சொல்லுகிறார். तरह की मासिक की क्रिया हमारे अंदर नहीं होनी இது நம்ம चाहिए। அழைத்த தேவன் ஒரு உண்மை உள்ளவர், நாம் உண்மையாகவே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். वो परमेश्वर सच्चाई है, इसलिए सच्चाई के जिंदगी हमें जीना है। நமக்கு வைத்திருக்க உன்னதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று மகிழ்ச்சியோடு கூட வாழ வேண்டும் என்று ஆண்டவர் और விரும்புகிறார். जो स्वर्गीय आशीष जो परमेश्वर ने रखा है, ये पाकर हमें इसमें से हमें सही जिंदगी जीना करके परमेश्वर चाहता है। ஆவிக்குரிய சரீர பிரகாரம் எல்லா விதமான ஆசீர்வாதம் பெற்றவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். आत्मिक और शारीरिक की सारी आशीषों को पाना करके परमेश्वर कहते हैं। எதுக்கு இந்த மாம்ச சிந்தையில நடக்க கூடாது? क्यों ये मासिक जो जिंदगी पर नहीं जीना है? என்ன இப்படி நடந்தோம், அந்த மாம்சம் இப்ப வாசித்த பிறகு இதுல ஏதாவது நம்மகிட்ட இருந்ததுன்னா, इसमें से कोई भी हमारे पास है तो மாம்ச சிந்தையிலே நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று எழுதப்பட்டுள்ளது. मासिक जो भी चाल चलन पर चले तो है कि दंड की आज्ञा आती பாருங்க, இதுல है। எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு தண்டனை வரும். इसमें से कुछ भी करेगा तो एक दंड की आज्ञा आती நீ है। ஒருவனை அடித்தா உங்களை அடிப்பான், तुम किसी को मारोगे तो कोई और तुम्हें ஒருவனை मारेगा। திட்டுனா உங்களை திட்டுவான். तुम किसी को डांटोगे तो कोई और இதுல तुम्हें எதை डांटेगा। ஒண்ணு செஞ்சாலும் உங்களுக்கு ஆபத்து தான். इसमें तुम कुछ भी करोगे तो वो तुम्हारे लिए सही नहीं இதுல होगा। விபச்சார வேசித்தனங்கிறது ஆவி ஆத்ம சரீரத்தை மூன்றையுமே கெடுத்து போட்டு விடும். इसमें जो व्यभिचार जो है और इस तरह के कार्य हमारी आत्मा शरीर प्राण सभी को खराब कर இந்த देता है। உலகத்திலே கெட்டு அழிந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். इसलिए इस दुनिया पर इस तरह के नाश में मिटने वाले लोग बहुत है। நாம் தேவனுடைய பிள்ளைகள் हम பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर के लोग हैं, बचाए गए। இந்த சத்தியம் நமக்கு தெரிகிறது. इस तरह के सत्य हमें पता है ஆண்டவர் இப்படியோட பாவங்களிலிருந்து எங்களை விலக்கி காத்துக் கொள்ளும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். और इस तरह की कार्य से प्रभु हमें बचाओ कर प्रभु हम जो प्रार्थना करते हैं, அப்பொழுது தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். परमेश्वर हमें बचाता है। இந்த மாம்ச சிந்தை இருந்தால் इस मासिक जो है அது कार्य மரணத்தில் கொண்டு போய் விட்டு விடும். वो मृत्यु पर लाकर ले जाकर छोड़ देता है। முதலாவது ஆக்கினை தீர்ப்பு வரும், पहले दंड की आज्ञा आती है, இரண்டாவது மரணத்தில் கொண்டு போய் விட்டு விடும். मृत्यु पर ले जाकर छोड़ता இந்த है। மாம்ச சிந்தை நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது मासिक की कार्य होती तो அது தேவனுக்கு விரோதமான பகையாக காணப்படுகிறது. परमेश्वर की विरोध की बैर की कार्य होती இந்த है। காரியங்கள் நமக்காக தேவனுக்கு நமக்கும் பகையாகத்தான் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியம் காணப்படக்கூடாது. ये परमेश्वर और हमारे बीच में वो ये है कि ये कार्य बैर बनाती है, ये कार्य हमारे पास नहीं அப்ப होना இந்த है। மாம்சம்படி நடந்தார்கள் என்றால் मासिक के अनुसार जिए तो அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது.
परमेश्वर के प्रिय जी नहीं सकते। நம்ம என்ன ஆசை, தேவனுக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே, और मैं परमेश्वर के प्रिय जीना चाहता உம்மை हूँ, போல நான் மாற வேண்டும், तुम्हारे अनुसार जीना है, நான் பரிசுத்தவானாய் வாழ வேண்டும். मैं पवित्रता से जीना है। அப்ப இந்த மாம்சத்தின் கிரியைகள்லாம் காணப்பட அத்தனை விட்டு விட வேண்டும். ये मासिक की सारा कार्य छोड़ देना है। எது எது தேவையில்ல உடனே ஆண்டோட சொல்லி ஜெபம் பண்ணி அழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட குணம் என்னை விட்டு மாறி போய் விடட்டும். और कुछ भी कार्य हो तो रोकर प्रभु ये कार्य मेरे से हटाओ कर कर परमेश्वर से बात कर कर छोड़ देना है। இதெல்லாம் மாறிட்டுன்னு வச்சுக்காங்க, ये बदल गया तो உங்களை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, देखने वाले क्या कहेंगे, அவர் மனுஷன் இல்லையா, वो जो है मनुष्य नहीं है, அவர் கடவுள் அப்படிம்பாங்க. वो है एक प्रभु के समाने करते அவர்கிட்ட कहेंगे। பேசின நான் கூட கோபப்பட்டேன், அவர் என் தயவா மன்னிச்சு விட்டுட்டு போறாரு. मैं भी देखो उससे झगड़ा किया, उसने मुझे माफ कर कर छोड़ दिया। நான் கூட வந்து அவருக்கு விரோதமா கோல் சொல்லி கொடுத்து அவர் என்னை மன்னிச்சு விட்டுட்டு போறாரு. मैं भी उनके विरोध मैंने इस तरह के कार्य बोला, उन्होंने मुझे माफ कर कर छोड़ இல்லாத दिया। பொருளெல்லாம் சொல்லி கொடுத்து அது அவருக்கு தெரிஞ்சு என்ன மன்னிச்சுட்டு போறார். मैं जो नाज जरूरत की बातें किया वो तभी भी उन्होंने मुझे माफ कर कर நான் छोड़ அவரை दिया। யார்கிட்ட திட்டணும் சொல்லி கொடுத்துட்டாங்க, அப்படி இருந்தா என்ன மன்னிச்சுட்டு போறார். मैंने उनको उन्हें डांटा, फिर भी उन्होंने मुझे माफ किया। எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இல்லையா. कितना अच्छा है देखो। நம்ம ஆண்டவர் விரும்புறப்ப மாத்திட்டோம்னா और परमेश्वर जो है कि जो अगर इस तरह हम बदल गए तो அப்ப நம்ம परमेश्वर கண்டிப்பா क्या करता है? பரலோகத்துக்கு போய் விடுவோம் என்று வேத வசனம் சொல்லுகிறார். निश्चय स्वर्ग जाएंगे करके शास्त्र कहता है। ஹalleluya. हालेलुया। இப்பொழுது நாம் எப்போ ஆண்டவர் வந்தாலும் போய் விடலாம்ங்கற நம்பிக்கை நம்மிடத்தில் வந்துவிடும். और जब भी परमेश्वर आएंगे तो हम तुरंत परमेश्वर के पास जाएंगे। இந்த மாம்ச கிரியையின்படி ஜீவித்தால் मासिक कार्य के अनुसार जिएंगे, சாவீர்கள் என்று ஆண்டவர் தான் எழுதி வச்சிருக்கிறார். मृत्यु आएगा करके परमेश्वर ने लिख कर रखा है। ரொம்ப கடினமா இருக்குல்ல. और देखो ये डरावना तो लगता ஆண்டவர் है, நம்மை எச்சரிக்கிறார். परमेश्वर में चेतावनी देता है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ए परमेश्वर के लोग, பரிசுத்தவான்களே, पवित्र लोग பரிசுத்தவாட்டிகளே, और पवित्र जनों, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற பிரகாரம் ஜீவியுங்கள். जो मैंने तुम्हें कहा उसके अनुसार जियो। தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்து விடாதீர்கள். परमेश्वर की नापसंदगी का कोई कार्य मत करो। பொறுமையை கையாளுங்கள். इसको है शांति से கொஞ்சம் பொறுமையா இருக்கிற ஆட்டோமேட்டிக்கா அந்த காரியம் செட் ஆகிட்டே இருக்கும். और थोड़ा शांति से करो, वो टाइम होते होते एक एक कार्य सेट होगा। அவசரப்பட்டு எதிலும் மாட்டிதான் திருப்பி நினைக்கிறோம், அச்சா நான் அதை செஞ்சிருக்க கூடாதுன்னு அதுக்கு பிறகு நினைக்கிறோம். अगर कभी हम घाई कर कर गुस्से पर कर देते, फिर बाद में हमें लगता है कि अरे हमें नहीं करना था। புரிந்தோ புரியாமலோ அவசரப்பட்டு ஒரு செயலை செய்து விடுகிறோம். अगर हम जानकर या ना जानकर हम है कि जल्द से जल्द जल्दबाजी में कार्य करते हैं। உண்மை தெரிய வரும்போது ஐயோ நம்ம செஞ்சிருக்க வேண்டாம், ஏன் அப்படி கெட்ட பேரை வாங்கிட்டோங்கிற ஒரு பெரிய மனஸ்தாபம் நமக்கு உண்டாகிறது. अगर जब फिर हमें मन में एक कार्य बाद में लगती है कि अरे यार हमने क्यों ये जल्दबाजी में कार्य ஏன்னா ஆவியானவர் நம்மளோட இடைபடுவார். पवित्र आत्मा बात करता நீ रहता है, செய்கிறது சரிதானா, क्या तू कर रहा है वो सही है, எனக்கு விரோதமாய் செய்தால் ये तो मेरे विरोध करता உனக்கு है, ஆக்கினை தீர்ப்பு வரும் அல்லவா. दंड की आज्ञा आएगी। உன்னோட மனதில் இருக்கிற அந்த மரண அந்த சிந்தை உனக்கு மரணத்தை கொண்டு வரும் அல்லவா. मन में तेरी जो विचार है वो तो मृत्यु लाएगी। நீ எனக்கு விரோதமான பகையாய் காணப்படுவாய் அல்லவா. मेरे विरोध की बैर की कार्य நீ करता எனக்கு है, பிரியமாக இருக்க முடியாது அல்லவா. तू तो मेरे प्रिय नहीं रह सकता நீ है। இதன்படி செய்தால் நீ செத்து போவாயே. ऐसा करेगा तो तुम मर जाएगा। அருமையான பிள்ளைங்க அப்படி செய்யாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसा मत करो करके எவ்வளவு அருமையான தேவன், कितना अच्छा परमेश्वर அன்போடு கூட நம்முடைய சொல்லுகிறார். प्रेम से कहता है யார் இப்படிப்பட்ட தீமையை செய்து விட வேண்டாம். इस तरह की कार्य बुराई कार्य नहीं करना है। ஆண்டவராகி நான் உங்களோடு கூட இருக்கிறேன். मैं परमेश्वर तुम्हारे साथ हूँ, நீங்கள் என்னை போல மாறுங்கள். मेरे जैसे बदलो। யார் ஆண்டவரை போல மாறணும் விருப்பப்படுகிறார்களோ, जो परमेश्वर से के समान बदलने के लिए चाहते हैं, பாவம் அறிக்கை பண்ணுங்கள் என்றால் உடனே அறிக்கை பண்ணி விடுவார்கள். और पाप है तो कबूलात करके छोड़ो तो तुरंत कबूलात करके உடனே छोड़ो। தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். तुरंत अपने आप को वो जल्दी जल्द शुद्धिकरण करते हैं। ஆண்டவர் விரும்புகிறவர்கள் தங்களை மாற்றிக் கொள்வார்கள். जैसे परमेश्वर बदलना चाहते हैं वैसे बदल लेंगे अपने आप को, அதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் इसलिए बुलाए गए। இல்லையா. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் எப்படி இருக்க வேண்டும். परमेश्वर के लोग मतलब किस तरह रहना है। எங்கிரு கடந்த ஒரு ஒளி உங்களை சுற்றிலும் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். आपके आजू बाजू एक ज्योति चमकनी है। எங்க போன ஒரு வல்லமை உங்களிலிருந்து பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். जहां पर भी जाएंगे एक सामर्थ तुम्हारे अंदर से बाहर அதை निकले। மற்ற ஜனங்கள் இது கண்ட உடனே அறிந்து கொள்ள வேண்டும். बाकी लोग ये देखते ही समझ लेना है இவர்கள் வல்லமை புறப்படுகிறது, इससे सामर्थ निकल रहा है, இவர் சொன்னால் சொன்னபடி நடக்கிறது, जो कहता है वैसा होता है, இவர் ஜெபித்தால் ஜெபித்தபடி உடனே அந்த காரியம் நடக்கிறது. जैसा प्रार्थना करते हैं वैसे ही वो कार्य होता है। மெய்யாகவே ஆண்டவர் இவரோடு கூட இருக்கிறார். निश्चय परमेश्वर इसके साथ है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। எல்லாரும் கண்டுகொள்ள நம்ம வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और सब लोग देखने जैसा तुम्हारी जिंदगी होना करके परमेश्वर உங்கள் चाहते हैं। வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று சொல்லுகிறார். तुम्हारी ज्योति सबके सामने प्रकाश में होनी है करके लिखा है। அப்படி என்றால் என்ன?
इसका मतलब क्या है? நம்ம ஒரு லைட்டை நெத்தில மாட்டிக்கிட்டா போறோம், அப்படி கிடையாது. क्या हम कोई लाइट हमारे सर पर लगा के जाते உங்கள் हैं? ऐसा வெளிச்சம் மக்களுக்கு மத்தியில் பிரகாசிக்க வேண்டும் என்றால் नहीं। एक ज्योति लोगों के बीच में प्रकाश में நம்முடைய होना है। நடைகள், உடைகள், பேச்சுகள், பார்வைகள் இது எல்லாத்திலுமே நம்முடைய அந்த ஒளி வீசும். அது हमारे चाल चलन, हमारा बोलना, देखना, हर एक कार्य पर वो ज्योति चमकना है। அப்புறம் उससे ही कार्य आना है। இயேசுக்குள்ளாய் இருக்கிறோம்ங்கிறது நமக்கு நிச்சயம். यीशु मसीह के अंदर हम है, ये तो निश्चय है। ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நிச்சயம். उद्धार पाए वो भी निश्चय है। அப்படி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய இப்படிப்பட்ட மாம்சக்கிரிகளை செய்துவிடக் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और जो उद्धार पाए हुए लोग इस तरह की कार्य नहीं करना है करके परमेश्वर बताते கிறிஸ்து हैं। இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து यीशु मसीह में जो बने हैं மாம்சத்தின்படி நடவாமல், और मासिक जो की जो कार्य है वैसा ना चले। மூணாவது காரியம் என்றால் ஆவிக்குரிய பிரகாரம் நடக்க வேண்டும். तीसरा कार्य आत्मिक कार्य है, उसके अनुसार हमें चलना है। பரிசுத்தாவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் ஜீவிக்க வேண்டும். पवित्र आत्मा कहता है वैसा जीना है। அப்ப ஒருவர் வந்து பரிசுத்தமாய் இருக்கிறார் कोई पवित्र है तो, அல்லது ஆவியின்படி ஜீவிக்கிறார், और आत्मा के अनुसार जीता है तो அப்ப அவரை பார்த்தோன்னு எப்படி தெரியும்? उसको देखकर कैसा लगता இப்ப है? மாம்சத்தின்படி ஜீவிக்கிறவங்கள பார்த்தோம்னா இத்தனை பாவங்கள், இத்தனை பொறாமைகள், சண்டைகள் இது இருந்த உடனே அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க. मासिक कार्य देखते ही हमें पता चलता है कि ये है पाप में है ये लोग। மாம்சத்தில் இருக்கிறார்கள். ये लोग मासिक कार्य அப்ப पर हैं। ஆவியில் இருக்கிற ஒருவரை பற்றி நமக்கு எப்படி தெரியும்? कोई अगर आत्मा में चलता है तो हमें कैसा पता நான் चलेगा? போய் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்று சொன்னாலும் कोई बोला कि मैं उद्धार पाया हूँ, நம்முடைய கிரியைகளை அவர் பார்ப்பார்கள். हमारी क्रिया को वे लोग देखते हैं। நம்முடைய கிரியை பார்ப்பார்கள் அல்லவா? हमारी क्रिया को देखते हैं। நம்முடைய வாழ்க்கை பார்த்து தான் இவர் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளை என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். हमारी जिंदगी को देखकर ही ये निश्चय परमेश्वर के लोग कर जान लेंगे। கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் गलातियों 5 22 23 வசனங்களை வாசிக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। இப்போ ஒரு மனிதன் வந்து அவன் மாம்சத்தின் கிரியை இருந்தால் நமக்கு தெரிந்து விடுகிறது. और कोई मासिक कार्य है तो हमें पता चल जाता है। இப்போ அவன் ஆவியிலே ஆவியின் கிரியை மட்டும் அது நமக்கு தெரியும். अब आत्मा का जो फल है ये हमें जानना है। ஒரு மனுஷன் பார்த்தா உண்மையிலே ஒரு ஆவிக்குரியவர். एक मनुष्य को देखकर ये आत्मा का इंसान है। பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இவருடைய ஜீவம் இருக்கிறது என்று காண்பிக்கிறதுக்காக पवित्र आत्मा जैसा कहता है वैसा इसकी जिंदगी होता है। அவர்களிடத்தில் ஆவியின் கனி காணப்பட வேண்டும். उनके पास जो है कि आत्मा का फल रहना। நம்ம இடத்துல இப்ப ஆவியின் கனி இருக்கிறதா? क्या हमारे पास आत्मा का फल है? இல்ல ஒரு மரத்துல பழம் பழுத்திருந்தா எல்லாருக்கும் தெரியும். एक अगर वृक्ष में कोई अगर फल आया तो सबको दिखता है। இப்ப ஒரு வீட்டுக்கு தான் போயிருக்கின்ற வைத்துக் கொள்ளுவோம். वही घर पर अगर हम गए, மாமரத்திலே மாம்பழம் பழுத்து தொங்குகிறது என்றால் अगर वहां पर आम का पेड़ उसमें अगर आम लटक रहा है तो அவர்கிட்ட கேட்போம், நீங்க பறித்தன உடனே பறித்து சாப்பிடுவோம். तो हम उनसे पूछते हैं और हम निकाल कर खाते हैं। அப்ப நமக்கு ஒரு ஆசை வருகிறது பாருங்கள். तो हमें देखो एक आशा आती है, एक इच्छा आती இங்கே है। நாம் பார்க்கின்ற பொழுது यहाँ पर देखते அந்த हैं ஆவியின் கனி நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். आत्मा का फल दिखना है। அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆவியின் கனி இருக்கிறது என்று நமக்கு எப்படி தெரியும்? और जो उद्धार पाए लोगों के पास आत्मिक फल है या नहीं कैसा पता चलेगा? இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம், इतने लोग हम हैं। அப்ப என்னென்ன இருந்தா அந்த ஆவியின் கனி நம்மிடத்தில் இருக்கு என்று ஆண்டவர் சொல்லி क्या क्या இருக்கிறார். कार्य है तो इस आत्मिक की कार्य हमारे पास है, हमें पता चलेगा। நம்மிடத்திலே அன்பு, தேவனுடைய அன்பு இருக்கிறதுல அதே போல அன்பு இருக்க வேண்டும். सबसे पहले परमेश्वर का प्रेम, परमेश्वर जैसा प्रेम हमारे पास है। ஒரு இடத்துல நம்ம அன்பு கூற வேண்டும். एक दूसरे से प्रेम करना है, பகைக்க கூடாது, एक दूसरे से झगड़ा சண்டை போடக்கூடாது, लड़ाई नहीं करना है, விரோதிக்க கூடாது, विरोध नहीं करना है, அவர்களை பற்றி நாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. के बारे में नाज़ुरुद कार्य बोलना அது नहीं, அன்போடு கூட இருக்க प्रेम வேண்டும். करना है, அடுத்த எல்லா இடத்திலும் சந்தோஷமாக இருக்க हर வேண்டும். कार्य में आनंद रहना है, நாமும் சந்தோஷமா இருக்க வேண்டும். हम भी आनंद रहना है। மற்றவர்களை பற்றி பேசினால் அவர்களும் சந்தோஷப்பட்டு கடந்து செல்ல வேண்டும். जो भी लोग हमसे बात करने हैं वे भी लोग आनंदित निकलेंगे। நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். लंबी धीरज रहना है, சமாதானம் உள்ளவர்களாய், शांति रहना है, நாமும் மற்றவர்களையும் சமாதானம் பண்ணுறவர்களாய் காணப்பட வேண்டும். अपनी शांति के साथ रहना है, दूसरे को भी शांति कराना है, தயவு உள்ளவர்களாய், दयालु, நல்ல குணம் உள்ளவர்களாய், अच्छे गुण, ஆண்டவர் மேல் நல்ல ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய், परमेश्वर पे अच्छे विश्वास, சாந்த குணம் உள்ளவர்களாய், नम्रता के साथ, இச்சரகம் உள்ளவர்களாய். संयम के साथ। யோசித்து பா, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குதா? இப்போ ये सब हमारे पास है क्या? இப்படி இருந்தா நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ये अगर होगा तो आत्मिक जिंदगी ये जी रहे आत्मिक फल हमारे இந்த ஆவின் கனி நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். इस आत्मिक फल हमारे पास रहना करके पवित्र आत्मा ஆவின் கனி நம்மிடத்தில் காணப்பட்டால் தான் आत्मिक की जो है फल हमारे पास होगी तो நமக்கும் அது ஆசீர்வாதம்.
हमें भी आशीष, நம் மூலம் அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். हमारे जरिए और भी लोग आशीष पाएंगे। கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து यीशु मसीह में जो भी है बने रहना, மாம்சத்தின்படி நடவாமல் मासिक कार्य के अनुसार, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு आत्मिक कार्य के अनुसार चलना, அவர்கள் ஆக்கினை தீர்ப்பில்லை, उसको दंड की आज्ञा नहीं, அவர்களுக்கு ஆசீர்வாதம் மேல் ஆசீர்வாதம் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். को आशीष के ऊपर आशीष कर कर लिखा गया है। அவர்களுக்கு ஆவியின் கனி காணப்பட வேண்டும். आत्मा की कार्य होना है। 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். 1 कोरिन्थियों 6वां अध्याय हम पढ़े। 1 கொரிந்தியர் 6:11. 1 कोरिन्थियों 6वां 11। ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் அருளப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இங்கே என்ன எழுதியிருக்கிறது என்றால், यहाँ क्या लिखा है? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். तुम में से कितने लोग ऐसे थे? எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? किस तरह थे? ஒரு கேள்வி வருதுல்ல, हमें एक प्रश्न आता है। இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். इस तरह थे, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் इसलिए परमेश्वर यीशु मसीह के नाम से நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள். और पवित्र आत्मा के द्वारा आप लोग धुलाए गए हो, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், पवित्र किए गए हो, நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். धर्मी किए गए हो। இப்ப பெரிய பெரிய பாவ பட்டியல படித்தோம் அல்லவா? अब हम देखो पाप की एक लिस्ट को तो हमने देखा। இப்படி பாவத்திலே ஒரு காலத்திலே இருந்தீர்கள். ऐसे पाप में एक समय पर थे। உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய், எல்லாரையும் சொல்லல, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். आप में से कुछ लोग ऐसे हैं। ஆனா கர்த்தர் நம்ம மீது வைத்த அன்பின் காரணத்தினாலே, परमेश्वर ने जो प्रेम हम पर रखा है, இரக்கத்தின் காரணத்தினாலே, दया रखा है கிருபையின் காரணத்தினாலே, और जो अनुग्रह रखा है, இயேசு நாமத்தினால் அவர் நம்மை கழுவி இருக்கிறார். यीशु के नाम से धुलाया, தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை கழுவி இருக்கிறார். पवित्र आत्मा से धुलाया, நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். पवित्र बनाया, நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. हमें धार्मिक बनाया करके शास्त्र कहती है। ஹalleluya. हालेलुया। நீதியின்படி அப்ப நாம் நடக்க வேண்டும். धार्मिकता से जीना है। 3 காரியத்தை பார்த்தோம், ரைட் தானே? ये 3 कार्य को देखना है। கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள், मसीह यीशु में बने रहना, நாம் மெய்யாகவே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள் தான். सचमुच मसीह यीशु में बने हैं, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு परमेश्वर को ग्रहण कर மெய்யாக மனம் திரும்பி सचमुच उद्धार पाकर, பாவத்தெல்லாம் விட்டுவிட்டு पापों को छोड़कर, ஆண்டவர் சொன்னபடி மூழ்கி ஞானசானத்தை பெற்று परमेश्वर ने जिस तरह कहा सर डूबकर वापस பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று पवित्र आत्मा की वरदान पाकर, தேவனுடைய பிள்ளைகளை பெரிய பாக்கியம் நமக்கு. और जो है कि वो बड़ा सौभाग्य है। இப்படி நாம் இருந்தாலும் ऐसे होंगे तो மாம்சத்தின் கிரியை நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. मासिक की कार्य हमारे पास नहीं है। நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்த இந்த மாம்சத்தின் கிரியை காணப்பட்டாலும் उद्धार पाकर भी एक मासिक कार्य हमारे अंदर होता है। நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. हम इस स्वर्ग नहीं जा सकते। நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், उद्धार पाए हो सकते हैं, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற இந்த மாம்சத்தின் கிரியை உள்ளவர்கள் அவர்கள் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று முன்னால சொன்னபடி இப்ப கோபத்துல பேசுகிறார் அவர். और देखो वो जो पहले जिस तरह उसने कहा कि वो अभी एक थोड़ा गुस्से से कहता है कि मैंने पहले जिस तरह कहा अब उसी तरह अभी कहता हूँ, मासिक कार्य के लोग नहीं जा सकते। மாம்ச கிரியை தான் நம்ம ஒதுக்கி விட வேண்டும். मासिक की कार्य हटा देना है। இன்றைக்கு அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். आज ही कबूलात कर कर छोड़ देंगे, நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். पवित्र बनाना है। ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். परमेश्वर ही चाहते हैं। இன்றைய ரட்சணை நாள், आज ही उद्धार का दिन, இன்றைய மனம் திரும்பு, आज ही मन फिरा, இது கிருபையின் காலம். ये अनुग्रह का समय। ஆண்டவர் ரட்சிக்கிறார். परमेश्वर उद्धार करता है। அடுத்த ஆண்டவர் நியாயாதிபதியாய் வருவார். उसके बाद परमेश्वर न्याय के அன்றைக்கு ஒரு समय, பட்சிக்கிற அக்கினியாய் வருவார். उस दिन वो भस्म करने वाली जो பாவத்தில் இருந்தால் பாவத்துக்கு தண்டனை தூக்கி நரகத்திலே போடுவார். पाप है तो पाप का दंड देकर नरक में डालेगा, அதுதான் பட்சிக்கிற அக்கினி. वो ही भस्म करने वाली जो ஆண்டவர் இரக்கமுள்ளவர், परमेश्वर दयालु है, அன்புள்ளவர், प्रेमी है, உருக்கமுள்ளவர், बहुत மன இரக்கமுள்ளவர், बहुत करुणा करने நீடிய वाला, சாந்தமுள்ளவர், लंबी धीरज करने वाला, தய உள்ளவர். दया करने वाला। அதே வேளையிலே इसी समय पर பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். वो भस्म करने वाली अग्नि के समान ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாகவே இருக்க வேண்டும். और उद्धार पाए हुए लोगों के समान ही ஆண்டவர் சொல்லியிருக்கிறோம், பரிசுத்தமாகவே ஜீவிக்க வேண்டும். परमेश्वर ने जो कहा है कि वो पवित्रता से जीना है। ஆண்டவர் ரட்சிப்பை தந்த பின்பும் நீங்கள் பாவம் செய்தால் तो उद्धार परमेश्वर के उद्धार पाने के बाद भी अगर तुमने पाप அவர் किया தம்முடைய तो பட்டயத்தை கருத்தாக்குவார் என்று वो எழுதப்பட்டுள்ளது. अपने तलवार को धार करेगा करके அவர் பட்சிக்கிற அக்கினியாய் மாறுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. भस्म करने वाली अग्नि के समान है। நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் நியாயம் தீர்க்கிறது இல்லை. न्याय के जो दिन पर परमेश्वर न्याय नहीं करता, அவர் எழுதின வசனமே உங்களை நியாயம் தீர்த்து விடும் என்று எழுதப்பட்டுள்ளது. कि वचन ही तुम्हें जो है न्याय करेगी करके लिखा है। யோவான் 3 அதிகாரத்திலே वरना तीसरा अध्याय है। மிகவும் அருமையாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ और जो परमेश्वर जो अपने एकलौते पुत्र पर जो विश्वास करता है அவன் கெட்டு போகாமல் वो विनाश नहीं होता, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
अनंत जीवन पाने के लिए அவரை தந்திரி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். वो परमेश्वर उन्हें देखकर इतनी रीति से अपने आप पर प्रेम किया। हम அந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பவில்லை. परमेश्वर ने अपने पुत्र को इस दुनिया को दंड देने के लिए नहीं भेजा। அந்த இயேசு கிறிஸ்து உலகமே ரட்சிக்கப்பட வேண்டும் விரும்பித்தான் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். यीशु मसीह के द्वारा पूरा दुनिया उद्धार पाने कर यीशु मसीह को அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். जो विश्वास करता है वो दंड की आज्ञा के நம்மளும் விசுவாசித்திருக்கிறோம். हम विश्वास किया நாம் ஆக்கினைக்குள்ளே தீர்க்கப்பட மாட்டோம். दंड की आज्ञा के अंदर नहीं आएंगे। அதே வேளையில் மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். उसी समय पर मासिक की क्रियाएं हमारे अंदर नहीं होनी है, ध्यान रहना है। அந்த ஆண்டோட நாமத்தின் மேல் விசுவாசம் இல்லாமல் போய்விட்டவர்கள் எல்லாம் और परमेश्वर पर जो विश्वास नहीं किए वो सब ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. और दंड की आज्ञा के अंदर वे आ चुके हैं। எவ்வளவு ஒரு பரிதாபமான காரியம் பாருங்கள். और कितनी एक जो है कि दुख भरी कहानी है। கர்த்தரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையை மாறாவிட்டால் அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. और यीशु मसीह को ग्रहण कर वे लोग माने नहीं तो उनमें ऑलरेडी दंड की आज्ञा आ गई कर देखते हैं। இந்த கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும். अनुग्रह का समय पर उद्धार पा लेना है। இப்ப நாம மாம்சத்தின் கிரியை ஒதுக்கி விட்டோம், मासिक कार्य हटा दे रहे हैं, முற்றிலுமா நீக்கி விட்டோம். पूरी तरीके से हटा दे रहे हैं। இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து यीशु मसीह में हम बने மாம்சத்தின் கிரியை செய்யாமல் मासिक कार्य न करें, ஆவியின் கிரியை செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். आत्मिक कार्य करे तो, அப்புறம் நம்ம ஆவியின்படி நாம் நடக்கிறவர்களா இருந்தால் आत्मिक कार्य के अनुसार चले तो நாம் ஆவிக்குரியவர்களே சிந்தித்துக் கொண்டிருப்போம். आत्मिक कार्य के अनुसार ही हम चलेंगे। நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய பார்வைகள் எல்லாம் அந்த ஆவிக்குரிய ரீதியிலே போய் கொண்டிருக்கும். हमारी जो सोच विचार, हमारी चाल चलन सब आत्मिक की ओर से चलेगा। யாராவது ஒரு நம்மிடத்தில் தவறான காரியத்தை செய்ய சொல்லினால் நாம் ஜெபம் பண்ணி இல்லை நம்மிடத்தில் பேசுற தவறானவர் ஆவியிலே நம்ம அதை அதட்டி அகற்றி விடுவோம். हमारे पास कोई गलत कार्य बोलेंगे तो हम देखकर नहीं, ये तो हमारे पास गलत बोल रहा कर देखकर हम उसे हटा देंगे। இது ரொம்ப முக்கியமான காரியம். ये बहुत मुख्य कार्य है। ஆவியின்படி நடக்கிறவர்கள் आत्मा की ओर चलने அவர்கள் वाले ஆவிக்குரியவர்களே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். आत्मिक कार्य ही सोचते रहते हैं। ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. आत्मिक जो इच्छा जो सोच विचार है वो जीवन और शांति है। இந்த ஆவிக்குரிய பிரகாரம் நடந்தா அவர்கள் ஜீவனோட அதான் ஒரு நல்ல வாழ்க்கையோட சமாதானமாக இருப்பார்களாம். आत्मिक जिंदगी जो जीता है वो शांति के साथ और और जीवन के साथ। தேவாவி உங்களில் வாசமாயிருந்தால் परमेश्वर की आत्मा तुम्हारे अंदर बसी है, எப்பவுமே உங்க கூட ஆண்டவர் இருக்கணும். हमेशा परमेश्वर तुम्हारे साथ रहना है। பாவம் செய்யும்போது விலகி விடுவார். पाप करेंगे तो परमेश्वर हटता है। சிம்சோன் பாவம் செய்தான், கடைசியிலே ஆவியானவர் விலகி விட்டார். और हम देखते कि शिमशोन ने जो गलत किया है उसके बाद पवित्र आत्मा हट गए। சவுல் பாவம் செய்தார், தேவாவினர் விட்டு விலகி போய்விட்டார். शाऊल ने पाप किया, पवित्र आत्मा उससे हट गया। ஆண்டவர் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை ரொம்ப தொல்லை பண்ணி கொண்டு இருந்தது. परमेश्वर से आया हुआ एक दुष्ट आत्मा फिर उन्हें पकड़ ली। பாவமே நெருக்கின பொழுது யோசேப்பு பாவம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் என்று ஓடினார், அவரை பரிசுத்தம் பாதுகாத்தது. और पाप नहीं करना कर यूसुफ ने एक निर्णय लिया तो परमेश्वर ने उसे पाप நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குட்பட்டவர்களா எப்பொழுதும் காணப்பட வேண்டும். परमेश्वर के लोग हम आत्मा में बने रहना है। ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மிடத்திலே இருந்தால் आत्मिक जो कार्य, आत्मिक इच्छा, आत्मिक सोच विचार हमारे पास சாவுக்கு அந்த சரீரம் அது உயிர்ப்பிக்கப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது. और जो मृत्यु में जाने वाली शरीर जिलाया जाएगा कर लिखा है। ஆண்டவர் வரும்போது முன்னால் மரித்துட்டு உயிரோடு எழுப்பப்பட்டு அப்படியே பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போய் விடுவாராம். परमेश्वर आएंगे तब हम जी उठेंगे, परमेश्वर स्वर्ग ले चलेंगे। ஆனால் இந்த சரீரத்தின் செய்கைகள், அதாவது ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஆவியினால அதை அழிச்சு போட்டுறணும். इसलिए अगर कोई भी मासिक कार्य आए तो आत्मा के द्वारा हम उसे भस्म कर सकते हैं, அப்பம் பிழைப்போம். तब जी सकते हैं। கோபம் வந்தாலும் कोई क्रोध आया तो भी ஆண்டவருடைய வேண்டிய ஆண்டவர் கோபம் என்ன விட்டு நீங்கி போகட்டும். ए परमेश्वर इस क्रोध में से हटने दे। ஒரு சண்டை போடலாம், இந்த சண்டை போடாமல் நான் இதில் நீங்கி விடட்டும். लड़ाई करने की मौका दिए तो हे परमेश्वर मुझे लड़ाई मत करने देकर कर उससे हट जाना है। ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். परमेश्वर तो बचाएगा। சரீரத்தின் செய்கைகளை அழித்து போட்டால் और शारीरिक कार्य को हटा देंगे நீங்கள் பிழைப்பீர்கள், आप जियोगे। இல்லையா? அப்போ தேவனுடைய காரியங்கள் ரொம்ப அருமையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். परमेश्वर की कार्य परमेश्वर ने अच्छे रीति அப்ப से தேவனுடைய ஆவியினால் யார் நடத்தப்படுகிறார்களோ जो पवित्र आत्मा के द्वारा चलाए जाते हैं அவர்கள் யார்? वे लोग தேவனுடைய பிள்ளைகள். परमेश्वर के संतान करके लिखा है। தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். और परमेश्वर के आत्मा के द्वारा चला गया तो परमेश्वर के संतान है। இந்த உடல் யார்? நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்தார். इस शरीर को किसने दिया? परमेश्वर ने दिया। இந்த உடலை கொடுத்த ஆண்டவர் இந்த உடல் நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने शरीर को दिया है। அப்ப இந்த சரீரம் ஆண்டவருக்கு சொந்தமானது. शरीर परमेश्वर का जो है நமக்கு இதுக்கு மேல அதிகாரம் கிடையாது, இதை நமக்கு எடுத்து போடுவதற்கு. इसे
हमारे शरीर को हमें उससे दुष्टता पर ले जाने के लिए हमारे पास अधिकार नहीं है। இதை கெடுக்க நமக்கு உரிமை இல்ல. इसे बिगाड़ने के लिए कोई अधिकार नहीं। எப்ப கெடுத்து போடுகிறான்? कब बिगाड़ता है? ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல், परमेश्वर की कार्य को ना ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், परमेश्वर के वचन की ओर ध्यान न लगाए, பிசாசின் ஆவியோட இணைந்து விடுகின்ற பொழுது शैतान की आत्मा के साथ मिल जाता है तो பிசாசு வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறான். शैतान इसे नाश कर डालता है। பாருங்க, அநேகர் தேவனிடத்தில் வருகிறது இல்லை. बहुत सारे लोग परमेश्वर के पास नहीं आते। ஏன் இந்த ஒளியிடத்தில் வருகிறது இல்லை? ஏன்? क्यों वे ज्योति के पास नहीं आते? அவருடைய கிரியைகள் எல்லாம் பாவமாக இருக்கிறது. उनकी क्रिया जो है पाप, ஆனபடியே ஒளியிடத்திற்கு வர முடியவில்லை. इसलिए वे लोग है ज्योति के साथ அவருடைய கிரியைகள் தப்பு தப்பா இருக்கிறது, பாவமா இருக்கனால ஒளியாக இயேசு கிறிஸ்துவில் வர முடியவில்லை. इनकी जो कार्य है सब गलत है और पाप से भरा हुआ, इसलिए ज्योति के पास आते नहीं। யார் நான் ஒளியாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ चाहता है कि मुझे ज्योति बनना है, அவர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து விடுகிறார்கள். परमेश्वर के पास आ जाते हैं। ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற इसलिए நாம் परमेश्वर के लोग हम கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். मसीह यीशु में बने हैं। அப்படி கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து मसीह यीशु में जो बने हैं तो மாம்சத்தின்படி நடவாமல் मासिक के अनुसार ना चले, ஆவியின்படியே நடக்கிறபடியால் आत्मिक से और चले, அந்த ஆண்டவர் எப்போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லாதபடி அவரோட பரலோகத்திலே சேர்த்து கொள்ளுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. और परमेश्वर हमें वो उसकी दंड की आज्ञा नहीं देंगे और स्वर्ग ले चलेंगे कर यहाँ पर हम நாம் देखते हैं। தேவனுடைய பிள்ளைகள், हम परमेश्वर के साथ, நமக்கு உண்டாகிற கனம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். हमारे पास परमेश्वर ने जो आदर दिया कितना बड़ा है वो समझना है। பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகின்ற பொழுது इस्राएलियों को हम देखते हैं कि मिस्र की गुलामी से उठाकर बाहर लाया। அங்கே ஆண்டவர் பஸ்காவை ஏற்படுத்தினார். वहां है कि फसक को परमेश्वर ने मनाने அந்த के लिए பஸ்காவை புசிக்க வேண்டும். उस फसक को खाना है, அந்த ரத்தம் வந்து வீட்டு நிலைகளில் பூசப்பட்டிருக்க வேண்டும். रोटी को खाना है और लहू को उस दरवाजे पर लगाना है। சங்காரக்கன் வரும்போது கர்த்தர் இந்த ரத்தத்தை பார்த்து அந்த வீட்டை விட்டு விலக்கி கூட்டி கொண்டு போவார். और जब है कि जो नाश करने वाला दूध आएगा तो उस रक्त को देखकर वो चला जाएगा। அப்படி அவர்கள் மீட்கப்பட்டார்கள். वैसे उद्धार किए गए। எதை புசித்து விட்டு அவர்கள் மீட்கப்பட்டார்கள்? क्या खाकर वे लोग छुड़ाए गए? பஸ்காவை புசித்தார்கள். और फसक को मनाए। அது கர்த்தர் இயேசுவுடைய பலிக்கு அடையாளமாக இருக்கிறது. यीशु मसीह की बलि की समान की एक बताने की कार्य है। நம் கர்த்தருடைய மரணத்தை நமக்காக மரித்தார் என்று நாம் வந்து இந்த அப்பத்தினாலும் ரசத்தினாலும் அதை நினைவு கூறுகிறோம். परमेश्वर ने यीशु मसीह ने जो हमारे लिए कार्य किया वो इस रोटी और प्याला के द्वारा हम याद करते हैं। அப்ப நாமும் இந்த பஸ்காவை ஆசரிக்கிறோம். जब हम इस फसक को मनाते हैं, அந்த பஸ்காவை ஆசரித்தவர்கள் उस फसक को मनाते हैं, 40 ஆண்டுகள் அவருக்கு எந்த பலவீனமும் வரவில்லை. 40 साल तक कोई भी बीमारी नहीं आई। 40 ஆண்டுகள், 40 साल। நல்ல யோசித்து பாருங்க. अच्छे से सोच कर இப்ப அதுக்கு அடையாளமா இருக்கிறது இந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் பங்கு பெறுகிறோம். उसके समान इस रोटी और प्याला पर हम भाग लेते நாமும் हैं। ஆண்டவரை விசுவாசித்தால் அப்படிப்பட்ட பலவீனம் நமக்கும் வராமல் எல்லாம் நீங்கி போய்விடும். हम भी विश्वास करेंगे तो उस तरह की निर्बलता हमें भी नहीं आएगी। ஹalleluya. हालेलुया। அந்த ரத்தம் பூசப்பட்டிருந்தது அங்கே. उस लहू को वहां पर दरवाजे पर लगाया गया கர்த்தர் था। இயேசு எனக்கு ரத்தம் சிந்தினார்னு ஏற்றுக்கொண்டு அதனால் நாம் பாவங்கள கழுவப்பட்டிருக்கிறோம். और यीशु मसीह ने हमें लहू बहाया, हमें धुलाया, उसके द्वारा हम उद्धार पाए। அந்த ஜனங்கள் போகின்ற பொழுது जब लोग चले गए, பகலிலே வெயில் இருந்தது, ஆனால் வெயில் அவர்கள் மேல் படவில்லை. दोपहर को बहुत धूप थी परंतु धूप उन पर नहीं आई। ராத்திரி இருள் இருந்தது, ஆனால் அங்கே இருட்டு இல்லை. और वहां पर रात को अंधेरा थी, घोर अंधेरा, फिर भी इन पर अंधेरा नहीं। பகலிலே மேக சம்பத்திலே நடத்தி கொண்டு போனார். दोपहर को मेघ के बादलों पर चला कर இரவிலே அக்கினி சம்பத்திலே நடத்தி கொண்டு போனார். रात को है कि अग्नि के जो खंबे के वहां से चला कर அந்த பஸ்காவை புசித்துட்டு அவர்கள் கடந்து சென்றார்கள். फसक को मनाकर वे चले गए। மோசேயின் மூலமாய் அந்த சிவந்த சமுத்திரத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள் என்று எழுதப்பட்டு பார்த்திருக்கிறோம். मूसा के द्वारा वे लोग उस लाल समुद्र में बपतिस्मा किए करके मैंने तुम्हें पहले ही बताया। அவரோடு கூட கன்மலை கடந்து சென்றது. उनके साथ एक चट्टान गया। அந்த கன்மலை கர்த்தராகிய கிறிஸ்து என்று சொல்லப்பட்டுள்ளது. चट्टान यीशु मसीह है। அந்த கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். यीशु मसीह को हमने ग्रहण அவரோட பஸ்காவை நாம் ஆசரிக்கிறோம். फसक को हम भी मनाते हैं। அப்ப நமக்கும் வியாதிகள் வராதபடி விசுவாசித்தோம்னா எல்லாம் நம்மை விட்டு நீங்கி हमें போய்விடும். भी बीमारी नहीं आई तो विश्वास करेंगे तो वो बीमारी ஹalleluya. हालेलुया। அந்த 40 ஆண்டு காலமும் தேவன் அவர்களோடு கூடவே இருந்தார் பாருங்க. 40 साल तक परमेश्वर उनके साथ ही थे। ஒரு நாள் கூட அவர் ஆண்டவர் நீங்கி போகவில்லை. एक दिन भी परमेश्वर नहीं அப்ப आता। இப்போது தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். अब भी परमेश्वर हमारे साथ है। ஹalleluya. हालेलुया। எப்போதும் அவர் கூடவே இருந்திருக்கிறார். हमेशा हमारे साथ है। நாமெல்லாம் பெரிய பாக்கியவான்கள். बहुत सौभाग्य। ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। பாருங்க, பல இடத்துல பல பிரச்சனைகள் வந்தாலும்
बहुत सारे जगह पे परेशानी आई तो அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு ஞானத்தை தந்து ஒரு புத்தியை தந்து அந்த இடத்துல நாம் ஒதுங்கிக் கொள்ளும்படி கிருபை செய்கிறார். उस समय परमेश्वर हमें ज्ञान देकर हमें कृपा देकर उसे हटने के लिए कृपा நம்மை அந்த देता இடத்துல தப்பு வைக்கிறார், है। बचाता है, நம்மை பாதுகாக்கிறார். संभालता है। ஹalleluya! हालेलुया। தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவளாய் இருந்து मसीह यीशु में बने रहकर மாம்சத்தின்படி நடவாமல் मासिक की ओर से ना ஆவின்படி நடக்கிற நமக்கு आत्मिक की ओर से चलने के लिए ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. दंड की आज्ञा नहीं है। ஹalleluya! हालेलुया। நான் கேட்ட வேத வசனத்தின்படி जैसे वचन को सुने நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम उद्धार पाए, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் उद्धार पाए परमेश्वर के लोग। மாம்சத்தின் கிரியை நம்மிடத்தில் இல்லாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். मासिक क्रिया हम पर ना हो वैसे बचा ले, ஆவியின் கிரியை நம்மிடத்தில் இருக்கும்படி பாதுகாத்துக் கொள்வோம். आत्मिक कार्य हमारे होने के लिए बचा ले। கர்த்தர் வரைக்கும் நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுவோம். परमेश्वर के आगमन के लिए हमेशा तैयार रहे। நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனி உள்ளவர்களாய் காணப்படுவோம். जिंदगी पर आत्मा की फल प्रकट அநேக होने, ரட்சிப்புகளை அழைத்தவர்களாய் காணப்படுவோம். बहुत सारे लोग को उद्धार में ले आने के अनुसार हम जिएंगे। அதுக்கான வெகுமானங்களும் பரலோகத்தில் பெற்றுக் கொள்வோம். उसकी तोहफा हम स्वर्ग पर அப்படி पाएंगे। கர்த்தர் பிரியமாய் ஜீவிப்போம். वैसे परमेश्वर के प्रिय जिएंगे, கர்த்தரிலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக் கொள்வோம். परमेश्वर से बड़े कार्य पाएंगे। கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर वचन को आशीष करें। ஹalleluya! हालेलुया, ஹalleluya! हालेलुया। ஹalleluya!